உண்மையான அன்பு, நீதி, நேர்மை, பக்தி என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளுமே மிஞ்சுகின்றனவே. ஏன்? இது நேர்மை குணத்தை அழித்து அதர்மத்தை ஊக்குவித்து விடாதா? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கைன்றது பல பரிமாணத்தில் இருக்குது. ஒன்று வீடு, குடும்பம்னு இருக்குது, பொருளாதாரம், சொத்து சம்பத்துன்னு இருக்குது, அதிகாரம், சக்தின்னு இருக்குது, ஆரோக்கியம், உள் நன்மை இருக்குது. உள் நிலையில் நம்ம அடிப்படையான நிலையில் ஆனந்தம்ன்றது இருக்குது. எல்லாம் தனிப்பட்ட பரிமாணம். அந்தந்த பரிமாணத்தில் அந்த பரிமாணத்துக்கு எப்படி செயல் தேவையோ அந்த மாதிரி செயல் செஞ்சதோ அது நமக்கு நடக்கும். ரொம்ப நல்லவனே நான் இப்படி உட்கார்ந்தா அப்படியே அந்த ஆப்பம் பறந்து வந்து என் வாயில போகுதான்னு கேட்குறேன். போகாது. அது கூட சும்மா முழுங்குனா ஆகாது. நல்லா அரைச்சி சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், இல்லைன்னா உள்ள போய் வெளியே வந்துடும். எந்தெந்த செயல் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யாம நான் நல்லவனு நான் எனக்கு எல்லாமே நடக்காதான்னா அப்படி ஒன்றும் நடக்காது. அந்தந்த குறிப்பிட்ட செயல் நாம் எந்த அளவுக்கு திறமைக்கரமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்கன்னு அவர் அநியாயம் செஞ்சுதான் சம்பாதிச்சிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களால சம்பாதிக்க முடியல, அதுக்குனால அநியாயமாக தெரியுது. நாம் செல்வமாக வாழணும்னா அதுக்கு திறமையான செயல் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம உலகத்தில் அன்பாக ஆனந்தமாக இருக்கணும்னா அதுக்கு தேவையான செயல் செய்யணும். இது மட்டும் செஞ்சால் இது மட்டும் நல்லா இருக்கும், அது மட்டும் செஞ்சால் அது மட்டும் நல்லா இருக்கும். இது ரெண்டு நாம் நல்லபடியாக நடத்திக்கணும் தானே. நம்ம உள்ளோன்றது வெளியேன்றது ரெண்டு நாம் நல்லபடியாக நடத்திக்கணும் தானே. இந்த உலகத்தில் எதுக்கு எது செய்யணுமோ அது செஞ்சதா அது நமக்கு நடக்கும், இல்லைன்னா நடக்காது.